உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பட்ஜெட் ஸ்பெஷல் குறித்த நிகழ்ச்சியை தற்பொழுது நாம் வழங்கி வருகிறோம். வர இருக்கின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் மத்திய அரசு தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல துறை ரீதியான மக்களுக்கு என்ன விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலை என்பது எப்படி இருக்கிறது, கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கான நிதி போதுமானதாக இருக்கிறதா, வர இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் பல்வேறு திட்டங்களை மேம்படுத்துவதற்காக எந்த அளவிற்கு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து பல்வேறு தகவல்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது சாலை போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து ஆகிய துறைகளின் மீதான எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து பார்க்க இருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு தேசிய நெடுஞ்சாலைகள், 4 வழிச்சாலைகள், 6 வழிச்சாலைகள் இருக்கின்றன. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போக்குவரத்து என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் நமது தமிழகத்திலிருந்து நாள்தோறும் பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று வருகின்றன. அந்த சூழ்நிலையில் சாலைகளின் தரம் என்பது எப்படி இருக்கிறது, சாலைகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு சார்பாக இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் என்ன, அந்த திட்டங்களுக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது, மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களின் தரம் எப்படி இருக்கிறது, அடிப்படை வசதிகள், உள்கட்டமைப்பு வசதிகள் போதுமானதாக இருக்கிறதா, மேலும் தற்பொழுது தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நீர்வழிச்சாலை என்கின்ற ஒரு திட்டமும் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டது. அந்த திட்டங்களுக்கான ஆரம்பகட்ட பணிகளும் நடைபெறுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. அந்த திட்டங்களின் நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது என்பது குறித்து பல்வேறு விவரங்கள், மேலும் வர இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் இந்த துறை மீதான எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்பது பற்றியும் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஒரு மாநிலத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்தில் போக்குவரத்து சேவை முக்கிய பங்கு வகிக்கிறது. சாலை போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து என பல வகை இருந்தாலும் நகர், புறநகர் மற்றும் மலைப்பகுதி இணைப்பதற்கு சாலை போக்குவரத்தே உதவிகரமாக உள்ளது. ஒருங்கிணைந்த சாலை கட்டமைப்பு மேம்பாடு திட்டத்திற்காக அதிக நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு சார்பில் அமைக்கப்பட்டு வரும் பால பணிகளில் பல கிடப்பில் போடப்பட்டுள்ளன. அவற்றை விரைந்து முடிப்பதற்கு தேவையான நிதியை இந்த பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் என்பது தமிழக மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழகத்தில் தற்பொழுது 6 மற்றும் 4 வழி சாலைகள் 1000 கிலோமீட்டர் மட்டுமே உள்ளன. சரக்கு போக்குவரத்திற்கு பல்வேறு மாநிலங்களுக்கு இங்கிருந்துதான் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இதனால் 4 மற்றும் 6 வழி சாலைகள் அதிகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது. சாலை பணிகளுக்காக சராசரியாக ஆண்டிற்கு 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு தேவைப்படுகிறது என்று தமிழக அரசு சார்பில் கூறப்படுகிறது. கடந்த பட்ஜெட்டில் சென்னை பெங்களூரு மும்பை, அமிர்தசரஸ் கொல்கத்தா இடையிலான தொழிலக சாலைகள் உருவாக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இதற்காக நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. விமான போக்குவரத்தை பொறுத்தவரை தமிழக விமான நிலையங்களை பன்னாட்டு தரத்திற்கு உயர்த்த வேண்டும் என்பதும், சேலம் கமலாபுரம் விமான நிலையத்திலிருந்து விமானத்தை இயக்க வேண்டும் என்பதும் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கு அதிகம் பயன் தரும் வகையில் திருச்சி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கப்பட்ட பின்னரும் அங்கு சர்வதேச விமானங்களை முறையாக இயக்காதது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் காணாமல் போனால் அவர்களை கண்டறிய கன்னியாகுமரியில் நிரந்தர ஹெலிகாப்டர்கள் தளம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் உள்ளது. சென்னை, எண்ணூர், கடலூர், தூத்துக்குடி உள்ளிட்ட ஒரு சில துறைமுகங்களை தவிர மற்ற துறைமுகங்களின் நிலை கவலைக்கிடமாகவே உள்ளதாகவும், இந்த துறைமுகங்கள் சரக்கு போக்குவரத்து மற்றும் சிறிய ரக பயணிகள் கப்பல்கள் இயக்குவதற்கு ஏற்ற தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதும் வர்த்தகர்களின் வேண்டுகோளாக உள்ளது. மேலும் உள்நாட்டு நீர்வழி தடங்களில் போக்குவரத்தை தொடங்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் மக்களிடையே உள்ளது. பல துறைகளை ஒருங்கிணைக்கும் போக்குவரத்து துறை தமிழகத்தில் மேம்பட வழிவகுக்குமா மத்திய பட்ஜெட்? தமிழகத்தில் போக்குவரத்து துறை மீதான எதிர்பார்ப்புகள் வர இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் எப்படி இருக்கிறது என்பது பற்றி பல தகவல்களை பார்க்க இருக்கிறோம். மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாலை போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து என்பது தற்பொழுது எந்த அளவில் இருக்கிறது, மாறி வரும் காலத்திற்கேற்ப பல்வேறு விதமான மேம்பாடுகள் இந்த துறைகளில் வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் மட்டுமில்லாமல் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இருக்கிறது. மிகவும் அடிப்படை வசதியான போக்குவரத்தில் பல்வேறு நிலைகளை நாம் கடக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். வர
இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் இதற்கு என்ன விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன என்பது பற்றி தம்முடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் முன்னாள் சாலை போக்குவரத்து ஆலோசகர் திரு ஸ்ரீனிவாசன். மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய துறைமுகங்களின் நிலை எப்படி இருக்கிறது, கப்பல் போக்குவரத்து என்பது எந்த நிலையில் இருக்கிறது, பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் இதில் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து தம்முடைய கருத்தை பதிவு செய்ய வந்திருக்கிறார் சென்னை செய்தி அரங்கிற்கு கடல்சார் எழுத்தாளர் திரு ஜோடி குரூஸ். இவர்கள் இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இவர்களிடம் பேசுவதற்கு முன்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை பற்றிய ஒரு சில அடிப்படை விவரங்களை பார்க்கலாம். இந்திய துறைமுகங்கள் என்று பார்க்கும்பொழுது இந்திய கடற்கரையின் நீளம் 7516 கிலோமீட்டர். பெரிய துறைமுகங்கள் என்று பார்க்கும்பொழுது 13 துறைமுகங்கள் இருக்கிறது. சிறிய நடுத்தர துறைமுகங்கள் என்று பார்க்கும்பொழுது 187 துறைமுகங்கள் இருக்கிறது. பெரிய துறைமுகங்கள் 74% அளவிற்கு சரக்குகளை கையாளக்கூடிய திறன்களை பெற்றிருக்கிறது. மேலும் சரக்குகளை கையாளும் திறன் என்று பார்க்கும்பொழுது 1200 மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை கையாளக்கூடிய திறன் நம்முடைய துறைமுகத்தில் இருக்கிறது. தமிழக துறைமுகங்கள் என்று பார்க்கும்பொழுது பெரிய துறைமுகங்கள் 3 துறைமுகங்கள் இருக்கிறது. சிறிய துறைமுகங்கள் என்று பார்க்கும்பொழுது 21 துறைமுகங்கள் இருக்கிறது. மேலும் 2 துறைமுகங்களில் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் அரசு துறைமுகங்கள் என்று பார்க்கும்பொழுது 10 துறைமுகங்கள் இருக்கின்றன. தனியார் துறைமுகங்கள் என்று பார்க்கும்பொழுது 14 துறைமுகங்கள் தமிழகத்தில் செயல்பட்டு வருகின்றன. மேலும் சென்னை துறைமுகம் என்று பார்க்கும்பொழுது கையாண்ட சரக்குகளின் அளவு என்று பார்க்கும்பொழுது 2.21% இருக்கிறது. சரிவு விகிதம் என்று பார்க்கும்பொழுது 0.7 கோடி டன் சரிவு விகிதம் இருக்கிறது. மேலும் வாவு சிதம்பரனார் துறைமுகம் கையாண்ட சரக்கின் அளவு என்று பார்க்கும்பொழுது 1.88% இருக்கிறது. வளர்ச்சி விகிதம் 0.03 கோடி டன்னாக இருக்கிறது. மேலும் தற்பொழுது பல்வேறு விதமான தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதான பிரச்சனைகள் என்று பார்க்கும்பொழுது கப்பல் போக்குவரத்து என்று பார்த்தால் முடங்கி கிடக்கும் சேது சமுத்திர திட்டம், இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் எழுகிறது. மேலும் கேட்பாரற்று கிடக்கும் கடலூர் துறைமுகம், குளச்சல் துறைமுகம் தற்பொழுது மீன்பிடி துறைமுகமாக மாறியிருக்கிறது. நாகப்பட்டின துறைமுகம் முடங்கி கிடக்கிறது. இதனை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். மணப்பாடு துறைமுகம் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. மேலும் ராமேஸ்வரம் துறைமுகமும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கிறது. பாம்பன் துறைமுகம் பயன்படுத்த முடியாத அளவில் இருக்கிறது. மேலும் தொண்டி துறைமுகம் பேச்சோடு பேச்சாகத்தான் இருக்கிறதே தவிர நடைமுறையில் இல்லை. மேலும் தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தொழிற்சாலை வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கிறது. ஆனால் கனவாகவே இருக்கிறது. இதை தாண்டி சாலை போக்குவரத்து என்று பார்க்கும்பொழுது உலக அளவில் சாலைகளின் நீளம் என்று பார்க்கும்பொழுது 3ஆம் இடம் இந்தியா பிடித்திருக்கிறது. இதில் 40,20,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள் இருக்கிறது. 2012ஆம் ஆண்டு கணக்கின்படி மாதத்திற்கு 600 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு சாலை போடப்படும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் சாலை வகைகள் என்று பார்க்கும்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய நெடுஞ்சாலைகள் 4974 கிலோமீட்டர் தூரம் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிறது. மாநில நெடுஞ்சாலைகள் என்று பார்க்கும்பொழுது 10,764 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாநில நெடுஞ்சாலைகள், மாவட்ட முதன்மை சாலைகள் 11,247 கிலோமீட்டர் இருக்கிறது. மாவட்ட இதர சாலைகள் 35,032 கிலோமீட்டராக இருக்கிறது. தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை மாநில அரசு பராமரிக்கிறது. 1500 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாநில அரசு பராமரிக்கிறது. அதே நேரத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 3474 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகளை பராமரிக்கிறது. பாலங்கள் வகைகள் என்று பார்க்கும் பொழுது தமிழகத்தில் முக்கிய பாலங்கள் 1357 பாலங்கள் இருக்கின்றன. சிறிய பாலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 7936 பாலங்கள் இருக்கின்றன. மேலும் மதகுகள் என்று பார்க்கும் பொழுது 1,08,915 மதகுகள் இருக்கின்றன. மேலும் ரயில்வே மேம்பாலங்கள் என்று பார்க்கும் பொழுது 211 ரயில்வே மேம்பாலங்கள் இருக்கிறது. ரயில்வேக்கு கீழ் இருக்கக்கூடிய பாலங்கள் என்று பார்க்கும் பொழுது 59 பாலங்கள் தமிழகத்தில் இருக்கின்றன. மேலும் விமான போக்குவரத்து என்று பார்க்கும்பொழுது சர்வதேச விமான நிலையங்கள் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை விமான நிலையங்கள் சர்வதேச விமான நிலையங்களாக அறியப்படுகின்றன. உள்ளூர் விமான நிலையங்கள் என்று பார்க்கும்பொழுது தூத்துக்குடி, சேலம், வேலூர் ஆகிய விமான நிலையங்கள் உள்ளூர் விமான நிலையமாக அறியப்படுகின்றன.
எதிர்பார்ப்புகள் என்று பார்க்கும் பொழுது விமான போக்குவரத்து துறையில் சேலம் விமான நிலையத்தில் விமானங்களை இயக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை இங்கே முன்வைக்கப்படுகின்றது. அடுத்ததாக மதுரையிலிருந்து கோலாலம்பூர், சிங்கப்பூர், தாய்லாந்து, வளைகுடா ஆகிய நாடுகளுக்கு நேரடியாக மதுரையிலிருந்து விமானத்தை இயக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருந்து வருகிறது. இந்தியாவிற்கும் வெளிநாடுகளுக்கும் இடையேயான இருவழி விமான போக்குவரத்து ஒப்பந்தத்தில் மதுரை இடம்பெற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை பொதுமக்கள் மத்தியில் நிலவுகிறது. மேலும் கிரீன்ஃபீல்டு விமான நிலையங்கள் பல மாநிலங்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. தமிழகத்திலும் கிரீன்ஃபீல்டு விமான நிலையங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. மேலும் கன்னியாகுமரியில் ஹெலிகாப்டர் தளம் அமைக்கப்பட வேண்டும். காரணம், அங்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்லும் பொழுது காணாமல் போகிறார்கள். ஆகையால் இந்த மீனவர்களை கண்டுபிடிக்க கன்னியாகுமரியில் நிரந்தர ஹெலிகாப்டர் தளம் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்படுகிறது. போக்குவரத்து என்று பார்க்கும் பொழுது சாலை போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து என 3 போக்குவரத்திலும் பல்வேறு விதமான அடிப்படை வசதிகள், கட்டமைப்பு வசதிகள் வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே நிலவி வருகிறது. அந்த சூழ்நிலையில் இன்று வர இருக்கக்கூடிய மத்திய பட்ஜெட்டில் எதிர்பார்ப்புகள் என்பது இந்த துறை ரீதியாக எப்படி இருக்கிறது என்பது பற்றிதான் உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் சார். இப்போ சாலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழகத்துல பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு மாநில நெடுஞ்சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள் எல்லாமே இருக்கு. இப்போ மத்திய அரசு சாலைகளை மேம்படுத்துவதற்காக, சாலைகளை அமைப்பதற்காக என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் தீட்டி அதுல பேசஞ்சர் கார் யூனிட் பிரகாரம் பார்த்து எதெல்லாம் 4 லேன் ஆகணும், இதெல்லாம் 6 லேன் ஆகணும் அப்படிங்கறத முடிவு பண்ணி அதுக்கேற்றமா நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் முக்கால்வாசி ரோடுகளும் ஓரளவுக்கு 4 லேன் 6 லேன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சில இடங்கள்ல நின்று போயிருக்குது வேலைகள்லாம். அதெல்லாம் கொஞ்சம் எந்த விதத்தில் பண்ணணும்னு இப்ப ரீசெண்டா யூனியன் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு நாளும் 30 கிலோமீட்டர் அளவுக்கு போடணும் இந்தியாவில் அப்படின்ட்டு. அதன் பிரகாரம் வந்துன்னா தமிழ்நாட்டில் நின்று இருக்கக்கூடிய வேலைகள் எதெல்லாம் 6 லேன்ல கொஞ்சம் நின்று போயிருக்குது, அதெல்லாம் திருப்பி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஏற்கனவே ஸ்டேட் சென்டருடைய இதுனால நின்று போன சில ப்ராஜெக்டுங்கள்லாம் திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்த 19 கிலோமீட்டர் எலிவேட்டட் காரிடார் சென்னை துறைமுகத்துக்கு கனெக்டிவிட்டி இருக்கிறது நின்று போயிருக்குது. அதெல்லாம் வரணும் முக்கியமா. ஏன்னா இப்ப ஒரே ஒரு வேலை தான் நைட்ல ஒரு ஷிப்டினுடைய திங்ஸா ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போக முடியும், பினிஷ்டு ப்ராடக்ட. இதை பண்ணிட்டாக்கா 3 ஷிப்டும் ஃபேக்டரி ஒர்க் பண்ணும், நிறைய வேலை கிடைக்கும், நிறைய அண்ட் ரோட்ல போகக்கூடிய டிராபிக் அதுக்கு போயிடும். அதனால எக்ஸ்ட்ரா ரோட் லெங்க்த்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தொடர்ந்து பேசலாம் திரு ஸ்ரீனிவாசன் சார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் சாலைகளை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்த வருகின்றன. கடந்த பட்ஜெட்டில் கூட சாலைகளை மேம்படுத்துவதற்காக, நெடுஞ்சாலைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தனி வாரியம் ஒன்று அமைக்கப்படும் என்கின்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் அதனுடைய நடைமுறை என்று பார்க்கும் பொழுது இல்லை என்றுதான் கூறுகிறார்கள். இதை பற்றி மேலும் பல்வேறு தகவல்களை பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக சென்னை எக்மோர் செய்தி அரங்கில் இருக்கும் திரு ஜோடி குரூஸ் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு ஜோடி குரூஸ். இப்போ கடந்த பட்ஜெட்ல துறைமுகம் மற்றும் கப்பல் போக்குவரத்தை மேம்படுத்துவதற்காக என்ன மாதிரியான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன, அதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது? இல்ல, அந்த மாதிரியான நிதி, இந்த மாதிரி சப்ஜெக்ட் பற்றி பேசுறதை விட இப்போ அடிப்படையான ஒரு கட்டமைப்புகள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள்ல இல்லைங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால இப்போ பொறுப்பேற்றிருக்கக்கூடிய புதிய அரசு இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்களை புரிந்து கொண்டு அந்த அடிப்படையான விஷயங்களை எப்படி நம்ம உயர்த்தினா அல்லது சர்வதேச தரத்துக்கு உயர்த்தினா நம்முடைய துறைமுகங்களும் சர்வதேச அளவில் உயர்ந்திருக்கக்கூடிய நிலை ஏற்படும் பார்க்கலாம். அடிப்படையான கட்டமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க துறைமுகத்துல ஒரு கப்பல் வர்றதுக்கான டிராஃப்ட் ஃபெசிலிட்டி இல்ல அப்படின்னு சொன்னா அந்த டிராஃப்ட் ஃபெசிலிட்டி நீங்க செய்றீங்க. ஆனால் கப்பல் வர்றதுக்கு மட்டும்தான் செய்றீங்களே தவிர அந்த சரக்குகள் எப்படி வருது, அந்த சரக்குகளை ஏற்றி செல்லக்கூடிய மற்ற வாகனங்கள் எப்படி உள்ள வருது, அதற்கான அமைப்புகள் என்ன அப்படிங்கிற அந்த இன்டகிரேஷன் இல்லாம இருந்துட்டு இருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு புரிதல் இல்ல. இந்த புரிதல் அப்படிங்கிறது என்ன, இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தா, புரிதல் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ்ல, அதாவது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி, அதுவும் போர்ட், துறைமுகங்கள் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேக் ஹோல்டர், ஒன் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர். நாமும் இதை சார்ந்துதான் இருக்கிறோம், இதன் ஒரு பங்காக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணும்.
அந்த புரிதல் ஏற்படும். அந்த புரிதல் ஏற்படக்கூடிய அளவுக்கு இந்த நிர்வாகங்கள், மத்திய அரசு இவங்க மேல தங்களுடைய மேலாண்மையை செலுத்தணும் கண்டிப்பா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த துறைமுகங்கள் இருக்கு அப்படின்னா இந்த துறைமுகங்கள் நாங்க துறைமுகங்களை மட்டும் செய்வோம், துறைமுகங்களுக்கு வெளியே உள்ள விஷயங்களை பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. துறைமுகங்கள்ல என்னென்ன வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தணுமோ அந்தந்த வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி ஆகணும். இரண்டாவது, இந்த துறைமுகங்களுக்கு இருக்கக்கூடிய வெளியே நடக்கக்கூடிய இந்த டெவலப்மெண்ட் உள்ள இருக்கவங்களுக்கு தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு இள ரத்தம் இந்த துறைமுக நிர்வாகத்துக்குள் இருக்கிறதா கண்டிப்பா இல்ல. சென்னை துறைமுகத்தை எடுத்துக்கிட்டா இன்னைக்கு நமக்கு கண்ணுக்கு முன்னால தெரிகிறது. சென்னை துறைமுகத்தை எடுத்தது 2001 ஏற்படுத்தப்பட்ட அந்த வேலை வாய்ப்பு, அந்த அவங்களுக்குள்ள வேலைக்கு ஆள் எடுத்த அந்த நிலை நிச்சயமாக நின்று போயிடுச்சு. அப்போ நீங்க கண்டிப்பா அந்த ஒரு சூழலை பார்க்கணும். எங்க நதி மூலம் ரிசி மூலம் பார்க்கணும். எப்பவுமே நம்ம நமக்கு கண்ணுக்கு முன்னால இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு போயிடும். ஏன் துறைமுகங்களே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படிங்கறத மட்டும் தான் பாக்குறாங்க. அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இன்னொரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு கூட்டிட்டு போகுது. அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அட்டெண்ட் பண்ணி முடிக்கும் போது இன்னொரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு அதுக்கு கூட்டிட்டு போகுது. அப்ப தொலைநோக்கு பார்வை இல்ல அப்படிங்கிறது தான் காரணம். அப்ப தொலைநோக்கு பார்வை ஏன் இல்ல? இங்க இள ரத்தம் இல்ல. வெளியே நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட் துறைமுகங்களுக்கு நடக்கிறதா, அது உள்ள வருதா, அல்லது வெளியே நடக்கக்கூடிய அந்த டெவலப்மெண்ட்டுக்கு சார்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இள ரத்தம், அதாவது என்ன இள ரத்தம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வெளியே ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் நடக்குது. அந்த டெவலப்மெண்ட் நடக்கக்கூடிய அளவுக்கு இங்க எல்லாரும் சோர்ந்து போயிருக்காங்களா, அல்லது புதிதாக உள்ள இளைஞர்கள் உள்ள வரணுமா அப்படின்னா வராம இருக்கிறத கவனிக்கணும். இந்த பட்ஜெட் அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கணும். அப்படி சூழல் உருவாக்கணும்னா ஃப்ரெஷ் ரெக்ரூட்மெண்ட் இங்க வந்தே ஆகணும். அடுத்தபடியா இன்னொரு விஷயங்கள் என்ன இருக்குன்னா, நாங்க இப்போ அதாவது நம்ம சாலை போக்குவரத்து பற்றி பாக்குறோம், நீர்வழி போக்குவரத்து பற்றி பாக்குறோம், விமான போக்குவரத்து பற்றி எல்லாம் பாக்குறோம். அப்போ சரக்கு ஒரு துறைமுகத்துல துறைமுகம் எதற்கு இருக்கு? சரக்கை ஏற்றி செல்லும் வாகனங்களையும் கப்பல்களையும் இணைக்கக்கூடிய இடம் தான் துறைமுகம். அப்படி இருக்கும்போது இதற்கான பல்வேறு வகையான வெளித்தடங்கள் எல்லாம் இணைக்கக்கூடிய இன்டெகிரேஷன் அங்க ஏற்படணும். அந்த இன்டெகிரேஷன் ஏற்படணும் அப்படின்னா அங்க துறைமுக நிர்வாகம் தெளிவா இருக்கணும். துறைமுகம் நிர்வாகம் தெளிவு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள், அதாவது திறமையான அனுபவமிக்க ஐஏஎஸ் அதிகாரிகள் துறைமுக தலைவர்களாக பொறுப்பேற்கிறார்கள். ஆனா அப்படி பொறுப்பேற்கும் போது என்ன நடக்குதுன்னா, அனுபவம் இன்னொரு விஷயத்துல தான் இருக்கு, இன்னொரு துறையில தான் அவங்களுக்கு இருக்கு. துறைமுகத்துல இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக இல்ல. அவர்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இதை படிக்கிறதுக்கே சூழல் ஏற்பட்டு போகுது. அவங்க 3 வருஷம் படிச்ச பிறகு இந்த துறைமுகம் எப்படி இயங்குகிறதுங்கிறத படிக்கிறாங்க. அந்த படிச்ச பிறகு என்ன ஆகுதுன்னா, அடுத்த 3வது வருஷமோ அல்லது 4வது வருஷமோ 5வது வருஷமோ அவர்கள் இன்னொரு துறைக்கு மாற்றப்பட்டு விடுகிறார்கள். அப்ப எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவத்தை நான் பயன்படுத்த போது, அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற நிலைக்கு நான் வரும்போது நான் இன்னொரு துறைக்கு மாற்றப்பட்டு விடுகிறேன். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா, இந்த பட்ஜெட்ல இந்த ஒரு நாட்டின் நிர்வாகம் எப்படி நடக்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இருக்கு, இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இருக்கு, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் இருக்கு. அதே போல துறைமுக சர்வீஸ், இந்தியன் போர்ட் சர்வீஸ் ஒன்று உருவாக்கப்பட்டு, அப்படி உருவாக்கப்படுவதன் மூலம் இளம் அதிகாரிகள் அந்த நீரோட்டத்தில் கலக்கணும். துறைமுக நிர்வாகம் என்கிற நீரோட்டத்தில் கலக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும். புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு ஜோடி குரூஸ், கப்பல் போக்குவரத்து பொறுத்த வரைக்கும் துறைமுகம் என்பது ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. சரக்கு போக்குவரத்து என்று பார்க்கும்பொழுது பல இடங்களில் கப்பல்கள் கொண்டு வரப்பட்ட சரக்குகள் வெளியிடங்களுக்கு செல்வதற்காக அந்த இணைப்பு சாலைகள் என்பது மேம்படுத்தப்பட வேண்டும். வெளியே நடக்கக்கூடிய அந்த மேம்படுத்தக்கூடிய செயல்கள் அனைத்தையும் இங்கே இருக்கக்கூடிய துறைமுகத்திலும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் எப்படி இந்திய ஆட்சி பணி என்று தனியாக இருக்கிறதோ, இந்த துறைமுகத்திற்காகவும் தனியாக ஒரு பணியிடங்களை உருவாக்கி அதற்கான அதிகாரிகளை நியமனம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. மேலும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் திருச்சி செய்தி அரங்கில் இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வருகை தந்திருக்கிறார் விமானத்துறை ஆய்வு மாணவர் திரு உபயதுல்லா. அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மேலும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் போக்குவரத்து அடிப்படையிலான என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் பட்ஜெட்டில் இருக்கிறது, சாலை போக்குவரத்து, விமான போக்குவரத்து மற்றும் கப்பல் போக்குவரத்து, இந்த 3 துறை மீதான எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கின்றன என்பது பற்றி தான் பார்த்து வருகிறோம். தற்பொழுது திருச்சியில் இருக்கும் திரு உபயதுல்லா அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு உபயதுல்லா. இப்போ விமான போக்குவரத்து அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழகத்தினுடைய நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? கடந்த பட்ஜெட்ல இந்த விமான போக்குவரத்தை மேம்படுத்துவதற்காக திட்டங்கள் ஏதாவது அறிவிக்கப்பட்டிருக்கா? நிதி ஏதாவது ஒதுக்கப்பட்டிருக்கா? கடந்த பட்ஜெட்ல எதுவும் திட்டங்கள் நிதிகள் அறிவிக்கப்பட்ட மாதிரி தெரியல.
ஆனா இப்ப விமான போக்குவரத்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அளவுல தமிழகத்தினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மிக மிக தவிர்க்க முடியாத முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. விமான போக்குவரத்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உள்நாட்டு விமான போக்குவரத்து, வெளிநாட்டு விமான போக்குவரத்து, அதுலயும் பாத்தீங்கன்னா பயணிகள் விமான போக்குவரத்து, சரக்கு விமான போக்குவரத்து, இப்படி நம்ம வந்து பிரிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய பங்களிப்பு, ஒட்டுமொத்தமா தமிழகத்தினுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இந்திய அளவுல சர்வதேச விமான போக்குவரத்துல தமிழகத்தினுடைய பங்களிப்பு வந்து 12.2% தற்பொழுது இருக்கிறது. ஒட்டுமொத்தமா இந்திய அளவுல 100 பேர் டிராவல் பண்றாங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து மட்டும் 12.2 பேர் டிராவல் பண்றாங்க. இதுல இருந்தே நீங்க வந்து தமிழகம் எந்த அளவுக்கு வந்து சர்வதேச விமான போக்குவரத்துல தன்னுடைய பங்களிப்பை கொடுக்குது, தன்னுடைய விமான போக்குவரத்து வளர்ச்சிக்கு எவ்வளவு மிகப்பெரிய பங்காற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அது ஏன்னா அதே மாதிரி உள்நாட்டு விமான போக்குவரத்துல தமிழகத்தினுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 7.5% உள்ளது. ஒட்டுமொத்த அளவுல, அதாவது உள்நாடு பிளஸ் வெளிநாடு இரண்டும் சேர்த்து ஒட்டுமொத்த அளவுல தமிழகத்தினுடைய பங்களிப்பு 9% உள்ளது. சோ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தமிழக விமான போக்குவரத்துக்கு நியாயமான உரிமைகள் கொடுக்கப்பட்டதா அப்படின்னா இல்ல அப்படின்னு தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அளவுல 50% விமான போக்குவரத்தை டெல்லி மற்றும் மும்பை விமான நிலையங்களே தற்பொழுது கொண்டுள்ளன. இதை தவிர்த்து பார்த்தோம் வட இந்தியாவை தவிர்த்து தென்னிந்தியாவில் முக்கியத்துவம் வாய்ந்த விமான நிலையம் அப்படின்னா சென்னை தான் வருது. இந்த சென்னையில இருந்தும் பாத்தீங்க அப்படின்னா தூரக்கிழக்கு நாடுகளுக்கு ஏர் இந்தியாவோட விமான சேவைகள் இல்ல. அதே மாதிரி ஓசியானா, ஆஸ்திரேலியா செக்டார், நியூசிலாந்து செக்டார்களுக்கு ஏர் இந்தியாவோட விமான சேவை இல்ல. அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளுக்கும் எந்த விதமான நேரடி விமான சேவைகள் இல்ல. மிக குறிப்பாக பாத்தீங்கன்னா பாரிஸ், ஏன்னா பாண்டிச்சேரி, காரைக்கால் இது எல்லாமே வந்து நம்ம பிரெஞ்சோட ஒரு பழமையான தொடர்பு, பாரம்பரிய தொடர்பு கொண்டுள்ளது. பாரிஸுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருந்தும் வந்து மெட்ராஸ்ல இருந்து பாரிஸ்க்கு எந்த விமான சேவைகளுமே இல்ல. இது வந்து சென்னை லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா. அதே திருச்சி அளவுல பார்த்தோம் அப்படின்னா திருச்சி வந்து ஒரு எப்படி வளருது அப்படிங்கறது திருச்சிக்கே தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா இந்தியாவில மிக வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு விமான நிலையம் திருச்சி. இன்றைய லெவல்ல பாத்தீங்கன்னா 11வது இடத்துல இருக்கு சர்வதேச அளவுல. மிகப்பெரிய கடும் போட்டியே அகமதாபாத்து கூட, கடுமையான போட்டியில் அகமதாபாத்து கூட 10வது இடத்துக்கு போட்டி போட்டுட்டு இருக்கு. ஆனா இப்போ இந்த திருச்சிக்கு மிக நியாயமாக கொடுக்கப்பட வேண்டிய விமான சேவைகள் திருச்சிக்கு வழங்கப்படல. இதனால திருச்சி சார்ந்த மக்கள் வந்து சுற்றி இருக்கக்கூடிய விமான நிலையங்களான பெங்களூரு, கொச்சி, திருவனந்தபுரம் போன்ற விமான நிலையங்களுக்கு செல்ல நிர்பந்திக்கப்படுகிறார்கள். ஒருவேளை திருச்சிக்கு நியாயமா தொடர்ந்து பேசலாம். விமான போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து பார்த்து வருகிறோம். இந்திய அளவில் விமான பயணிகளில் என்று பார்க்கும் பொழுது தமிழகத்தினுடைய சதவீதம் 12.2% பேர் விமானத்தில் பயணிக்கிறார்கள் ஆண்டுதோறும். தமிழகம் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றிருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையங்களாகட்டும், உள்ளூர் விமான நிலையங்களாகட்டும், அடிப்படை வசதிகள், மேலும் அங்க இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகள், விமான சேவைகள் என்பது எப்படி இருக்கிறது, மக்கள் அதை பற்றி என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள், மேலும் இந்த விமான நிலையத்தை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்வதற்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது குறித்து பல்வேறு கருத்துக்கள், மேலும் வர இருக்கின்ற பட்ஜெட்டில் இந்த துறை மீதான எதிர்பார்ப்பு என்பது எப்படி இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். வர இருக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் போக்குவரத்து தொடர்பாக, அதாவது சாலை போக்குவரத்து, விமான போக்குவரத்து மற்றும் கப்பல் போக்குவரத்து தொடர்பான துறைகளில் மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது, துறை சார்ந்த வல்லுநர்களின் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது, இந்த துறைகளில் கடந்த பட்ஜெட்டில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்பது தற்பொழுது நடைமுறையில் எப்படி இருக்கிறது, இந்த துறை மேம்படுத்தப்பட வேண்டும் என்றால் இன்னும் என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும், மக்கள் நலனுக்காக பல்வேறு விதமான திட்டங்கள் இங்கே இருக்கின்றன, அது எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற துறை ரீதியான வல்லுநர்கள் இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். திரு ஸ்ரீனிவாசன் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ வந்து ஒரு சாலை மேம்பாட்டு பணிகளுக்காக நிதி ஒதுக்குறாங்க அப்படின்னா நிதி வந்து எதை மையமா வச்சு ஒதுக்குறாங்க? இப்போ சாலை மேம்பாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்ன? சாலை மேம்பாடுன்றது வந்துட்டு அது பல தரப்பு மக்களுடைய எதிர்பார்ப்புகள். ஒன்னும் பாதசாரிகளா இருக்கலாம், சைக்கிள் ஓட்டியா இருக்கலாம், காரா இருக்கலாம், பஸ்ஸா இருக்கலாம். ஒவ்வொருத்தருடைய இதுவிலையும் அவ்வளவு பேருடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பிளானிங்கோட அதை ஆரம்பிக்கணும். இப்போ வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் இல்லை, தண்ணி நிற்கிது அப்படின்னு சொன்னாக்கா பாதி கேரேஜ் வே பிரயோஜனப்படாது. ஸோ எல்லாத்தையும் உள்ளடக்கந்தான் இருக்கணும். மோர் தென் தட், சேஃப்டி இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், ரோட் சேஃப்டி. பிகாஸ் அதில் வந்துட்டு எல்லா விதமான யூசரும் இருக்கிறாங்க, எல்லா விதமான லைசன்ஸ்ட் பீப்புளும் இருக்கிறாங்க.
சாதாரண ஒரு விதமான லைசன்ஸுமே இல்லாத ஒரு நடைபாதையில போறவன்ல இருந்துட்டு 1 கோடி ரூபாய் கார் ஓட்டிட்டு போறவனும் இருக்கிறான். அதுல ஒரு பஸ்ஸை வந்துட்டு ஓட்டிட்டு போற டிரைவர் இவ்வளவு வருஷம் குறிப்பிட்ட லைசன்ஸ் வாங்கி அவனுடைய இது இருக்கணும். அதே மாதிரில ஒரு ஆட்டோ ரிக்ஷா, ஒரே மாதிரி சைக்கிள் ரிக்ஷா, அத்தனை பேருடைய எதிர்பார்ப்புகளையும் சேஃப்டியும் பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ள இடத்துக்குள்ள அவங்க கடந்து போக வேண்டியிருக்குது. முக்கியமா என்ன பண்ணோம்னா சாலைகள் வந்துட்டு there's always a mismatch. சாலைகள் நீளமும் சாலைகள் வண்டிகளும் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸும் மேட்சே ஆகிறது இல்லை. தினமும் நீ எந்த ஆர்டிஓல கேட்டீங்கன்னாலும் 600 வண்டி 800 வண்டி ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்குது. அது எந்த அரசாங்கமும் அதுக்கு ஏற்ற மாதிரி வேற விதமான சாலைகளை இன்னும் வைடன் பண்ணணும், நீளம் பண்ணணும், புது சாலைகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அது பண்ணாம வெறுமனையே பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்துட்டு பிளான்லயே அது வந்து பெரிய டெபிசிட் இருக்குது. அதை பண்ணணும். இப்போ கூட 100 ஸ்மார்ட் சிட்டிஸ் பண்றான்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதுல நம்ம ஊருக்கு ஏதாவது ஸ்மார்ட் சிட்டிஸ் வரலாம். வருதுன்றது வரும்போது அது வந்துட்டு இப்போ அமெரிக்கா எடுத்துட்டீங்கன்னாக்கா அமெரிக்கா கோட் பண்ணணும்னு இல்லை சொல்றேன். கமர்ஷியல் சிட்டி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிட்டி. நம்ம ஊர்ல வந்துட்டு எல்லாமே ஒரே ஊர். டெல்லியா இருக்கட்டும், பாம்பே இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், பெங்களூரா இருக்கட்டும், எல்லா ஊருமே அதே மாதிரியே. அதனால என்ன ஆகுதுன்னாக்கா எல்லா விதமான போக்குவரத்தினுடைய நெரிசல்கள் அதிகமான அளவில் இருக்கு. எதிர்பார்ப்புகளும் அதிகமா இருக்குது. மக்கள் தொகையும் அதிகமா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியில பிளான் பண்ணும்போது இது வந்து ஒரு முக்கியமான அம்சம். அது பண்ணும்போதே புது விதமான சாலைகளை புது விதமான இதுலயும் கேரேஜ் வேனோட கேரிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். தொடர்ந்து பேசலாம் திரு ஸ்ரீனிவாசன். தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் என்று பார்க்கும்பொழுது வாகனங்களுக்கு ஏற்ற மாதிரியான சாலைகள் இல்லை. நாள்தோறும் பல நூற்றுக்கணக்கான வாகனங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. ஆனால் இந்த வாகனங்களுக்கு ஏற்ற சாலையை அமைப்பதற்கான திட்டமிடுதல் என்பது சரியாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்து இங்கே முன்வைக்கப்படுகிறது. தற்பொழுது சென்னையில் இருக்கும் திரு ஜோடி குரூஸ் அவர்களிடத்தில் பேசலாம். திரு ஜோடி குரூஸ், ஏற்கனவே நீங்க சொன்னீங்க துறைமுகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய வளர்ச்சி துறைமுகத்தின் உள்ளேயும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இருக்கக்கூடிய பல்வேறு, அதாவது சென்னை துறைமுகம், தூத்துக்குடி துறைமுகம் உள்ளிட்ட துறைமுகங்கள்ல உள்ள இருக்கக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இப்ப வெளியே சொல்லக்கூடிய துறைமுகங்களின் நிலை, அதாவது ராமேஸ்வரம், குளச்சல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை மேம்படுத்துவதற்காக இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணணும், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. அதாவது ராமேஸ்வரம், பாம்பன், மணப்பாடு, குளச்சல் இதெல்லாம் தமிழ்நாடு மேரிடைம் போர்டுங்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல் பாடிக்குள்ள வருது. ஆனால் எண்ணூர், தூத்துக்குடி, அதாவது விஓசி துறைமுகம், எண்ணூர் காமராஜர் துறைமுகம், சென்னை துறைமுகம் இதெல்லாம் மேஜர் போர்ட் ட்ரஸ்ட்ல வருது. முதல்ல நாங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, இந்த புது நிர்வாகம், புதிய அரசு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, இந்த கப்பல் துறைய, அதாவது இந்த துறைமுக துறைகளை வந்து முன்னேற்றணும் அப்படின்னா ஒரு ஃபெசிலிட்டி சர்வே ஒன்று படுத்தணும். துறைமுகங்களுக்கு உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு, இந்தந்த ஃபெசிலிட்டி வந்து எத்தனை வருஷம் ஓல்டு, பழமையானது, அது இப்போதைய தேவைக்கு தகுந்ததாக இருக்கிறதா அல்லது தகுதி வாய்ந்ததாக இல்லையா. அடுத்தபடியா துறைமுக நிர்வாகங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஹெச்ஆர், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு டிஃபரெண்ட் டிவிஷன்ஸ் இருக்கு. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருப்பாங்க, மெரைன் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, டிராபிக் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டா சென்னை துறைமுகத்தை சொல்றதா இருந்தா, சென்னை துறைமுகத்தில் கப்பல்கள் வரும்போது கப்பல்களை வழிநடத்தி செல்லக்கூடிய பைலட்டினுடைய தட்டுப்பாடு, குறைபாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அங்க ஒரு ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்ல இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் இங்கு குறைவாக இருக்கிறது, அதை கண்டிப்பாக நம்ம அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லலாம். பார்த்தா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஏதோ ஒரு துறையில அதிகபட்சமான ஆட்கள் இருந்து கொண்டிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அங்க ஒரு ரிவ்யூ நடக்கவே இல்லை. இந்த ரிவ்யூ நடந்தா தான், இந்த ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ நடந்தா தான் துறைமுகங்களில் எப்படிப்பட்ட வந்து ஒரு மனித வளம் இருக்கிறது, அந்த மனித வளம் எப்படி எப்படிலாம் பயன்படுத்தப்படணும். இந்த நான் சொல்லக்கூடியது வந்து அனைத்து துறைமுகங்களுக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து துறைமுகங்களுக்கும் பொருந்தும். அடுத்தபடியா ஒரு காஸ்டிங், நான் இப்போ ஒரு பிசினஸ் நடக்குது அப்படின்னா, சாதாரண ஒரு கண்டெய்னர் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முதலாளி அல்லது ஒரு மல்டிநேஷனல் ஆர்கனைசேஷன் அப்படி இருக்கவன்னா, இந்த துறைமுகத்தால நான் என்னுடைய சரக்கை கையாளும் போது அதுக்கு ஒரு டன்னுக்கு வரக்கூடிய காஸ்டிங் என்ன அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பொறுத்து தான் என்னுடைய ஒரு வருஷ பட்ஜெட், என்னுடைய ஒரு வருஷ பிசினஸ் வந்து நிர்மாணிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது வந்து திடீர்னு இந்த காஸ்ட் ரிவிஷன், இந்த காஸ்ட் எஸ்கலேஷன் இந்த மாதிரி ஆகும்போது ஒவ்வொரு துறைமுகமும் தன்னுடைய இச்சைக்கு செயல்பட
செயல்படும் போது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தன்னுடைய இச்சைக்கு செயல்படும் போது, அதை அங்க முதலீடு செய்து அந்த ஒரு ஏற்றுமதி இறக்குமதியில ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை பற்றி எந்த அக்கறையுமே இல்லாமல் செயல்படும் போது நிச்சயமாக அது பொருளாதாரத்தை ஒரு பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நடந்துட்டு இருக்குது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாரிஃப் அத்தாரிட்டி ஆஃப் மேஜர் போர்ட்ஸ் டாம்ப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருந்து கொண்டிருக்கிறது. அது எல்லா போர்ட்லயுமே உள்ள எந்தெந்த எந்த ஒரு வசூலிப்பா இருந்தாலும் சரி, அந்த வசூலிப்புகள் எல்லாமே எந்த ஒரு வரியோ எந்த ஒரு சார்ஜஸா இருந்தாலும் இந்த வசூலிப்புகளை எல்லாம் அந்த டாம்ப், அதாவது டாரிஃப் அத்தாரிட்டி ஆஃப் மேஜர் போர்ட்ஸ் தான் நிர்ணயம் பண்ணுகிறது. அப்படி இருந்தும் கூட நிறைய இப்ப நாங்க கொட்டேஷன் கொடுக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த சென்னை துறைமுகத்துக்கு ஒரு டாரிஃப், தூத்துக்குடி துறைமுகத்துக்கு இன்னொரு டாரிஃப், மும்பை துறைமுகத்துக்கு இன்னொரு டாரிஃப். இதாவது கார்கோவை, சரக்குகளை கையாளுவதற்கான இந்த கட்டணங்களிலே ஏகப்பட்ட குளறுபடிகளும் வித்தியாசங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படி இருக்க வேண்டும்? சர்வதேச தரத்துல இது ஒரு சரியான ஒரு ஆய்வு செய்து இந்த துறைமுகங்கள்ல எந்தெந்த ஒரு டாரிஃப், எந்த டாரிஃப்லாம் ஒரு யூனிஃபார்ம் நிலைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தலாம். இந்த புதிய அரசு, இந்த புதிய பட்ஜெட்ல அப்படி ஒரு நிலை ஏற்படுத்தலாம். அடுத்தபடியா நான் ஏற்கனவே சொன்னது போல துறைமுகங்கள் இருக்கக்கூடிய வசதி, உள்கட்டமைப்பு அப்படிங்கிறதுல நாங்க இன்னைக்கு பெரிய பெரிய திட்டங்கள் வருது. பெரிய அனல் மின் நிலையங்கள், பெரிய தெர்மல் ஸ்டேஷன், பெரிய என்பிசி, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்டுகள் வரும்போது அதற்கான கார்கோ சரக்குகள் என்று சொல்றோம் இல்லையா, இந்த சரக்குகள் எப்படி வருது அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி 1 டன்னோ 2 டன்னோ உங்களை சரக்குகள் கண்டெய்னர் பெட்டிகள்ல வந்துருது. ஆனால் பெரிய பெரிய கனரக இயந்திரங்கள் எப்படி வருது அப்படின்னா 200 டன் 300 டன் ஒரே பீஸ். இந்த 300 டன் 400 டன் அதை கையாளுவதற்காக தனியார் நிறுவனங்கள், தனியார் போக்குவரத்து நிறுவனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பெரிய பெரிய ட்ரெய்லர்ஸ், மல்டி ஹைட்ராலிக் ஆக்சில்ஸ், ஹைட்ராலிக் மாடுலர் ஆக்சில்ஸ், கர்டர் பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லி பெரிய வசதிகளை வச்சிருக்காங்க. ஆனால் இந்த கர்டர் பிரிட்ஜஸோ ஹைட்ராலிக் ஆக்சில்ஸோ துறைமுகங்களுக்கு நுழையவே முடியல சில இடங்கள்ல. அப்ப அந்த நுழைவதற்கான ஒரு அமைப்பு இல்லாம நான் இவ்வளவு தனியார் நிறுவனங்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய முதலீடு பண்ணிட்டு பெரிய அங்கலாய்ப்புல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையை துறைமுகங்கள் புரிந்து கொண்டு தன்னுடைய துறைமுகத்திற்குள் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறதா, அப்படி இல்லை என்றால் நான் வெளியே நடக்கக்கூடிய இந்த வளர்ச்சிக்கு ஏற்றது போல் நம்முடைய துறைமுகத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க முன்வரணும். எனக்கு தெரிஞ்சு ஆன்ட்வெர்ப் துறைமுகத்திலிருந்து சென்னைக்கு ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்குறாங்க, எங்க துறைமுகத்தை பயன்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. அதுபோல இந்தியாவில் உள்ள துறைமுகங்கள் எல்லாம் சர்வதேச சந்தைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படணும். எங்ககிட்ட இப்படிப்பட்ட வசதிகள் இருக்கு, இந்த வசதிகள் உங்களுடைய சரக்குகளை கையாளுவதற்கு பயன்படும் அப்படின்னு நம்முடைய துறைமுக நிர்வாகிகள் சர்வதேச அளவில் பயணப்பட்டு அங்க போய் நம்முடைய துறைமுகங்களை பற்றி பேசணும். அப்ப பேசணும் அப்படின்னா துறைமுகத்தில் அந்த சக்தி இருக்கணும், அந்த அடிப்படை கட்டமைப்பு இருக்கணும். அது போக இன்னொரு விஷயம் என்ன சொன்னீங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைமுகங்களில் கட்டமைப்பு வசதிகள் இருக்க வேண்டும். ஏனென்றால் வெளிநாடுகளில் இருந்து 100 டன் 200 டன்னுக்கு மேல் வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் அந்த நுழைவாயிலில் வருவதற்கான அந்த இட வசதி கூட அங்கே இருப்பதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதனால் இந்த சரக்கு போக்குவரத்தில் மிக முக்கிய அங்கம் வகிக்கும் கப்பல் போக்குவரத்தில் உள்கட்டமைப்பு வசதிகள், அதாவது துறைமுகத்தில் இருக்கக்கூடிய வசதிகளை மேம்படுத்த வேண்டும், அதற்கான ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கருத்து இங்கே முன்வைக்கப்படுகிறது. மேற்பொழுது திருச்சியில் இருக்கும் திரு உபயதுல்லா அவர்களிடத்தில் பேசலாம். திரு உபயதுல்லா, இப்போ தமிழகத்துல பொறுத்தவரை 4 சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கின்றன. இப்போ அந்த விமான நிலையங்களில் உள்கட்டமைப்பு வசதிகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? போதுமானதாக இருக்கிறதா, இல்ல இன்னும் தேவைப்படக்கூடிய வசதிகள் அங்கே அதிகப்படுத்தணுமா? இப்ப போதுமானதாக இல்ல, இன்னும் அதிகப்படுத்தப்பட வேண்டும். உதாரணமா இப்ப திருச்சி விமான நிலையம், மதுரை விமான நிலையம் எல்லாம் பாத்தீங்கன்னா மலைக்கு கூட ஒதுங்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஏன்னா அது மட்டும் இல்லாம திருச்சி ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், அதாவது சிட்டி லிமிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விமான நிலையங்கள், இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அழகான வீடு கட்டி வச்சுட்டு குடி வரல அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அதாவது எப்படின்னா, திருச்சி விமான நிலையம் பொறுத்த வரைக்கும் கட்டமைப்பு வசதிகள் பத்தல அப்படின்னாலும் இருக்கிறத கூட முழுமையா உபயோகப்படுத்திக்கல அப்படிதான் அர்த்தமாகுது. கட்டமைப்பு வசதிகள் ஒரு பக்கம் பத்தல, அதே போல இருக்கிற வசதிகளையும் உபயோகப்படுத்திக்கல. சோ இப்ப இங்க விமான நிலையத்தினுடைய நோக்கம் என்ன, இந்த விமான நிலையம் கட்டப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? ஏன் அப்படின்னா, இந்திய விமான சந்தையானது 50% கல்ஃப் வளைகுடா நாடுகள் மட்டுமே சார்ந்து இருக்குது. வளைகுடா நாடுகள், அந்த 6 வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய 10 மிகப்பெரிய விமான நிலையங்களை சார்ந்துதான் இந்திய விமானத்துறை சார்ந்து இருக்கிறது. திருச்சியிலிருந்து எந்த ஒரு வளைகுடா நாடுகளுக்கும் விமான சேவை கிடையாது. எந்த ஒரு வளைகுடா நாடுகளுக்கும் விமான சேவை இல்லாமலே திருச்சி சர்வதேச அளவுல 11வது இடத்துல இருக்கிறது.
அதே போல திருச்சிக்கு இந்த ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் போன்ற மக்களுடைய எதிர்பார்ப்பு மதுரை விமான நிலையத்தை தரம் உயர்த்தணும், மதுரைக்கு சர்வதேச அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மதுரை விமான நிலையமானது அதாவது கஸ்டம்ஸ் கேட்டகரி அப்படின்ற ஒரு கேட்டகரியில இருக்கு. சர்வதேச விமான நிலையங்கள் தமிழ்நாட்டில் 3, சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர். மதுரை விமான நிலையமானது உள்நாட்டு விமான நிலையங்களில் வெளிநாட்டு சேவை அப்படின்ற ஒரு கேட்டகரியில வருது. அதே போல தூத்துக்குடி விமான நிலையத்தில் உள்நாட்டு சேவை வழங்கப்பட்டு வருகிறது. சேலத்துல பாத்தீங்கன்னா இன்னாபரேட்டிவ், ஏற்கனவே டேர் டெக்கான், கிங்ஃபிஷர் இப்படி பல விமானங்கள் சென்று இப்போ அவங்க பேட்டர்னேஜ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சிருக்காங்க. இதெல்லாம் முறையா ஆய்வு செய்யணும். ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் நசீம் ஜெய்தி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்ப இருந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனுடைய இணை செயலாளர், அவர் ஒரு ஸ்லாட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்கிறார். ஆனா அந்த அறிக்கையெல்லாம் கிடப்புல போடப்பட்டிருக்கு. அதெல்லாம் முழுமையா எடுத்து ஆய்வு செஞ்சு அதை பயன்படுத்துற பட்சத்துல நியாயமான ஸ்லாட்டுகள் தமிழ்நாட்டில் கிடைக்கும். ஏன்னா இப்ப எல்லாமே ஃபாரின் கேரியர்ஸ் இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஸ்லாட், அவங்க சீட் கெபாசிட்டி பர் வீக் அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு ஃபிளைங் ரைட்ஸ் கொடுக்கறாங்க. அப்ப என்ன ஆகும், பெரிய பெரிய விமான நிலையங்கள், இப்ப கிரீன்ஃபீல்டு விமான நிலையங்கள் சொன்னீங்க, அதாவது இப்போ டெல்லி, பாம்பே, ஹைதராபாத், பெங்களூரு, கொச்சி, நாக்பூர் இதெல்லாம் கிரீன்ஃபீல்டு விமான நிலையங்கள் பிளஸ் ஜாயிண்ட் வெஞ்சர் ஏர்போர்ட்ஸ். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இவங்களோட லாபியை யூஸ் பண்ணி அந்த சீட் கெபாசிட்டியை நெகோசியேட் பண்ணி மிகுதமான சீட் கெபாசிட்டி அவங்க ஏர்போர்ட்ல யூஸ் பண்ற மாதிரி வச்சிடுறாங்க. சோ திருச்சி மாதிரியான 2ஆம் நிலை நகரங்களுக்கு, மதுரை மாதிரியான 2ஆம் நிலை நகரங்களுக்கு அந்த விமான நிறுவனங்கள் தன்னுடைய சேவையை வழங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா கூட அவங்க கையில சீட் கெபாசிட்டி இல்ல. சோ அப்ப திருப்பி போயிட்டு சீட் கெபாசிட்டி நெகோசியேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஏற்கனவே தான் உங்களுக்கு இவ்வளவு சீட் கொடுத்திருக்கோமே, அதனால நான் உங்களுக்கு சீட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலையில 2ஆம் நிலை விமான நிலையங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாம எகைன்ஸ்ட் சீட் கெபாசிட்டி, இப்ப உதாரணமாக துபாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 54,000 சீட் கெபாசிட்டி எமிரேட்ஸ் ஏர்லைன் இந்தியாவில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பர் வீக். ஒரு வாரத்திற்கு 54,000 சொச்சம் சீட் கெபாசிட்டி அவங்க இந்தியாவில இந்த 10 விமான நிலையங்கள்ல எமிரேட்ஸ் விமான நிறுவனம் உபயோகப்படுத்திட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சியை விட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு 20% இன்கிரிமெண்ட் கொடுத்திருக்காங்க. அதனுடைய அடிப்படையில ஒரு 11,000 சீட் கெபாசிட்டி எமிரேட்ஸுக்கு கிடையாது, அது துபாய் கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சிருக்கு. அந்த தொடர்ந்து பேசலாம். விமான போக்குவரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்ன, தமிழகத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களின் நிலை என்ன என்பது பற்றி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். கேட்கலாம் சரி, இப்போ சாலை மேம்பாட்டு பணிகளுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது. பல திட்டங்களும் கிடப்பிலும் போடப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கு, அதற்கான காரணங்கள் என்ன? ஏற்கனவே கூறியபடி மதுரவாயில் சென்னை போர்ட் டீகன்ஜஸ்ட் ஆகக்கூடியது, அது கிடப்பில் இருக்குது. அடுத்தது சென்னை திருப்பதி, அதுல ஆந்திரா போர்ஷன் முடிச்சிட்டாங்க, தமிழ்நாடு போர்ஷன் நிக்குது. மூணாவது இந்த பாம்பே பெங்களூர் சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடார், அது அதே மாதிரி ப்ரோக்ராம டெல்லி பாம்பே 6 மாநிலத்தில் பாஸ் பண்ணி இந்த லேண்டெல்லாம் அக்வயர் பண்ணி அவங்க ஒர்க் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே ஜப்பானீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க தான் இதுக்கும் பண்றாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ணது. பெங்களூரு சென்னை வர வேண்டியது, சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய போர்ஷன் சின்னது, பெங்களூருக்கு நிறைய போர்ஷன். அவங்க ஒரு போர்ஷன் முடிச்சிட்டாங்க, நம்மளுக்கு முடியல. இது நடுவில் மத்திய மாநில அரசுகள் மாறினதனுடைய விளைவுகளில் அது கிருஷ்ணப்பட்டினத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு சந்திரபாபு நாயுடு இருக்கிறதுனால அவங்க அதை தங்க பக்கமும் கொஞ்சம் இருக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ சென்னையினுடைய போர்ட்டுக்கு வர வேண்டியது அந்த இடத்துக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. இதை மாதிரி அது அடுத்து திருச்சி டு காரைக்குடி இந்த ரோடு 80 to 90% பண்ணி அப்படியே நிற்கிது. இது என்வரன்மெண்ட்னால அல்லது லேண்ட் அக்விசிஷன்னால அல்லது சொல்லக்கூடிய காரணங்கள் இல்லாததுனால நிற்கிறது. இதை மத்திய மாநில அரசுகள் உட்கார்ந்து அதை நிச்சயமா பேசினாங்கன்னா நல்ல அளவில் இதை செயல்படுத்த முடியும். இது இன்டர் ஸ்டேட் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும், போதிய அளவுக்கு வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டும் இம்ப்ரூவ் ஆகும். கமர்ஷியலி இட் வில் பி பெனிஃபிஷியல் அண்ட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பீப்புள் டு கம் அண்ட் செட் அப் இண்டஸ்ட்ரீஸ் ஹியர்.
தொடர்ந்து பேசலாம் திரு ஸ்ரீனிவாசன். தமிழகத்தில் மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் என்பது பல திட்டங்கள் சாலை போக்குவரத்தில் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன. மேலும் நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் நிதி போதாமை போன்ற பல்வேறு பிரச்சனைகளும் இதில் இருக்கின்றன. மத்திய அரசும் மாநில அரசும் கலந்து ஆலோசிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கின்றன. இதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்கின்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. வர இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் இந்த சாலை போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து இந்த 3 துறை ரீதியிலான எதிர்பார்ப்புகள் என்பது எப்படி இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை பார்க்கலாம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து என்பது எப்படி இருக்கிறது, வர இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் அதன் மீதான எதிர்பார்ப்புகள் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை எக்மோரில் இருக்கும் திரு ஜோ டி குரூஸ் அவர்களிடத்தில் கேட்கலாம். திரு ஜோ டி குரூஸ், இப்ப வர இருக்கக்கூடிய பட்ஜெட்ல துறைமுகம் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை மீதான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? அதாவது நான் இந்த விஷயத்தை 3 வகையா பிரிக்க விரும்புறேன். ஒன்னு விதின் போர்ட், இன்னொன்னு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், இன்னொன்னு மினிஸ்ட்ரி இடையிலான பிரச்சனைகள். இப்ப விதின் போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல நம்ம உதாரணத்துக்கு சென்னை போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க ஒரு இன்டகிரேட்டட் காஸ்டிங் அப்படிங்கறதே இல்ல. இப்போ 2009 ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்னு கோல் ஹேண்ட்லிங்காக ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அந்த விஷயத்தை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்ல அது யாரு எந்த டிபார்ட்மெண்ட் போட்டுச்சோ அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இதுக்கான ஒரு செலவு இவ்வளவு, அதனால பெர் ஹேண்ட்லிங் காஸ்ட் இவ்வளவு அதிகம், கார்பரேட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெருசா கொண்டு வராங்க. ஆனா அவங்களுக்கு புரியல, இந்த கார்கோ கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு கப்பல் வரணும், அது பெர்த் ஆகணும், அது பைலட்டேஜ் பண்ணணும், பெர்த்தேர் வரணும், போர்ட் டியூஸ் வருது, இவ்வளவு விஷயங்களும் நமக்கு நடக்குது. ஆனா அதன் மூலமாகத்தான் இந்த ஸ்ட்ரக்சருக்கு, அதாவது கோல் ஹேண்ட்லிங் ஸ்ட்ரக்சருக்கு அது வருது அப்படின்னு யோசிக்கணும். நான் அப்படி யோசிக்காம உட்கார்ந்து பேசாம, அதாவது போர்ட் துறைமுக நிர்வாகத்துக்குள்ளே விதவிதமான அந்த துறைகள் உட்கார்ந்து பேசாததுனால இந்த கார்கோ இங்க சென்னை துறைமுகத்திலிருந்து ஷிப்ட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகுது. காரணம் என்ன அப்படின்னா அந்த பபிள் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கூடிய கோல் ஹேண்ட்லிங் ஏரியாவில் காஸ்டிங் ரொம்ப அதிகமாயிருது அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இன்டகிரேட்டட் காஸ்டிங் இல்லாததுனால இந்த ஒரு நிலை இது மாற்றப்பட வேண்டும். இது நிச்சயமாக அரசு கவனிச்சு இதை மாற்றணும். அடுத்தபடியா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ல ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க எலிவேட்டட் மதுரவாயில் சென்னை போட்ட திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்னாங்க, இந்த இதுவும் அப்படியே கிடப்புல ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கு, திடீர்னு பெண்டிங் ஆகுது, நடக்கிற மாதிரி இருக்கு, பெண்டிங் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? அப்போ ஒரு அருமையான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இந்த நிலவுல இப்போ புதிதாக அதாவது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு நரேந்திரபாய் மோடி அவர்கள் ஒரு ஸ்டேட்ல வலுவான திறமையான ஆட்சி நடத்துவதன் மூலமாகத்தான் அவர் ஒரு பிரைம் மினிஸ்டராக வந்திருக்கிறார். அப்ப நிச்சயமாக இந்த விஷயத்தை அவர் கண்டிப்பாக புரிந்து கொள்வார். கண்டிப்பாக இதை முன்னெடுத்து செல்லும் போது இந்த விஷயமும் ஒரு கண்டிப்பா இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்தபடியா கோஸ்டல் ஷிப்பிங் திரு ஜோடி குரூஸ் தொடர்ந்து பேசலாம். திருச்சியில் இருக்கும் திரு உபயதுல்லா அவர்களிடத்தில் பேசலாம். திரு உபயதுல்லா, இப்போ விமான நிலையங்கள் மற்றும் விமான போக்குவரத்துல இப்போ வரக்கூடிய பட்ஜெட்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, சுருக்கமா பதிவு பண்ணுங்க. திருச்சி உட்பட தமிழக விமான நிலையங்களுக்கு நியாயமான உரிமைகள் கிடைக்க வழிவகை செய்யணும். அதுதான் நியாயமான எதிர்பார்ப்பு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த ஆட்சியில அவங்களே விமான போக்குவரத்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் அவங்களே சொல்லியிருக்காங்க, திருச்சியும் சென்னையும் லாபத்தில் இயங்கக்கூடிய விமான நிறுவனங்கள். சோ லாபத்துல இயங்கக்கூடிய விமான நிலையங்களுக்கு நீங்க ஏன் உங்களுடைய முக்கியத்துவத்தை பங்களிப்பை தரல அப்படிங்கறதுதான் கேள்வி. சோ மத்திய அரசு என்ன செய்யணும் அப்படின்னா விமான நிலையங்கள்ல உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்கு உண்டான வழிவகைகளை செய்யணும். அதே போல விமான நிறுவனங்களை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஜெட் ஏர்வேஸ் உள்ளிட்ட விமான நிறுவனங்களை அவங்களுடைய பங்களிப்பை திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட விமான நிலையங்களுக்கு அவங்களுடைய சேவைகளை வழங்க ஆவணம் செய்ய வேண்டும். அதே போல ஒருங்கிணைப்பு அவசியம். கஸ்டம்ஸ், சிஎஸ்ஐஎஃப், ஏர்போர்ட் அத்தாரிட்டி, அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், இவ்வளோ நிறுவனங்கள் சேர்ந்த ஒரு ஒருங்கிணைப்பு தான் விமான நிலையம். ஒவ்வொருத்தருக்குள்ளார பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால எல்லா ஏர்போர்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு முறையா ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாம வளராம கிடக்கு. குரு சார் சொன்ன மாதிரி கார்கோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு போர்ட்டுக்கு போயிடுது. அது மாதிரி திருச்சிக்கு, மதுரைக்கு நியாயமா வரக்கூடிய கார்கோ இங்க கார்கோவை கையாளக்கூடிய வசதிகள் இல்லாததுனால கொச்சி, திருவனந்தபுரம், பெங்களூர் உள்ளிட்ட விமான நிலையங்களுக்கு சென்று விடுகின்றன. சோ நம்மளுடைய எக்கனாமி, தொடர்ந்து பேசலாம்.
திரு ஸ்ரீனிவாசன், இப்போ சாலை போக்குவரத்து மேம்பாடு அடையணும் அப்படின்னா வர இருக்கக்கூடிய பட்ஜெட்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, சுருக்கமா பதிவு பண்ணுங்க. ரொம்ப நல்லா அட்வான்ஸ் ஆயிருக்க மாநிலம் தமிழ்நாடு. ஆனா அதிகப்படியான ஆக்சிடென்ட்ஸ் ஆகுறதும் நம்ம தமிழ்நாட்டில் தான். நிறைய நல்ல ரோட்ஸ்கள் இருக்கிறதுல ஸ்பீட் கண்ட்ரோல் இல்லாம போய் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா புதுமையா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஷுட் கிரியேட் ரடார் கண்ட்ரோல். ஸோ தட் வெரெவர் ஸ்பீட் அதிகமாக போச்சுனாக்கா உடனே ஆட்டோமேட்டிக்காக சலான் கொடுப்பாங்க, அதில் ஃபைன் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு வெளிநாட்டுகள் இருக்க மாதிரி பண்ணாக்கா இட்லி எஃபெக்ட். நம்பர் 2 இஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆல் த ரோட்ஸ். எந்த ரோடையும் கட்டுறத மட்டும் முக்கியம் இல்லை, அதை எவ்வளவு நல்லா மெயின்டைன் பண்ணி அதே மாதிரி ஒரிஜினல் தரத்தோட வச்சிருக்கிறாங்கன்றதையும் அவங்க பாதுகாக்க என்ஷூர் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் அந்த மணியை அதுக்கு ஆட் பண்ண சொல்லணும். ஹவ் வெல் இட் இஸ் டன். இப்போ இன்டர்நேஷனல் வேர்ல்ட் பேங்கோ ஏடிபியோ பணம் கொடுத்தாங்கனாக்கா அவங்க அந்த கேள்வியை கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம பண்ணணும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சார். வர இருக்கின்ற பட்ஜெட்டை பொறுத்தவரை போக்குவரத்து, அதாவது சாலை, கப்பல், விமான போக்குவரத்து துறை ரீதியிலான எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. கப்பல் போக்குவரத்து என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய துறைமுகங்களின் நிலை என்பது தற்பொழுது வருந்தக்கூடியதாக இருக்கிறது. துறைமுகங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய வளர்ச்சி துறைமுகங்களுக்கு இல்லை, துறைமுகங்களுக்கு உள்ளே இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்கே வைக்கப்படுகிறது. மேலும் நிர்வாகத்தில் புதிய மாற்றம் ஏற்பட வேண்டும், மேலும் அங்கே அதிக பணியிடங்களை உருவாக்கப்பட வேண்டும், புதிய துறை ரீதியான மாற்றங்கள் அங்கே செயல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை இங்கே வைக்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற துறைமுகங்களையும் மேம்படுத்த வேண்டும். சரக்கு போக்குவரத்திற்கு மிக அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்தை மேம்படுத்துவதற்காக பல்வேறு கட்ட தொழில்நுட்பங்களை புகுத்தி பல்வேறு நடைமுறைகளை மேம்படுத்த வேண்டும். மேலும் துறைமுகங்களுக்கு ஆய்வு நடத்தப்பட வேண்டும். மத்திய மாநில அரசுகள் இருவருமே இதனுடைய ஒத்துழைப்பு அதிகமாக இருக்க வேண்டும். மேலும் விமான போக்குவரத்து என்று பார்க்கும் பொழுது தமிழகத்தில் பன்னாட்டு விமான நிலைய அந்தஸ்து இருந்தாலும் கூட அதற்கான சலுகைகள், உரிமைகள் என்பது நியாயமாக கிடைக்கவில்லை. இது கிடைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. விமான நிலையத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும். மேலும் நேரடியாக தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு, வளைகுடா நாடுகளுக்கு விமானங்களை இயக்கக்கூடிய சேவை வசதியை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும். விமான நிலையம் என்று பார்க்கும் பொழுது 5 அல்லது 6 வகையிலான துறை ரீதியான ஒருங்கிணைப்பு என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆகையால் ஒருங்கிணைப்பு என்பது சரியாக செயல்படுத்த வேண்டும். சாலை போக்குவரத்து என்று பார்க்கும் பொழுது பல்வேறு வகையான மத்திய அரசின் திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன. மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றிணைந்து இந்த திட்டங்களை செயல்படுத்த முன்வர வேண்டும். மேலும் சாலை விபத்தில் தமிழகம் முதலிடத்தில் வகிக்கிறது. ஆகவே அதை தடுக்க ரேடார் கண்ட்ரோல் சிஸ்டம் கொண்டுவரப்பட வேண்டும். மேலும் சாலைகளை அமைத்தால் மட்டும் போதாது, அதை பராமரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அரசு இதில் கவனமாக இருக்க வேண்டும். அதற்கான நிதியையும் ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இது துறை ரீதியிலான எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தியரங்கில் பங்கேற்ற திரு ஸ்ரீனிவாசன் மற்றும் எக்மோர் செய்தியரங்கில் பங்கேற்ற திரு ஜோடி குரூஸ், திருச்சி செய்தியரங்கில் பங்கேற்ற திரு உபயதுல்லா ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.